இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் தியானத்துக்கும் மைக்கேலுக்கும் நிறைய தொடர்பு இருக்கு. ஷார்க்ஸ் வந்து இந்த பிளட் ஸ்மெல்ல பார்த்து வந்துருவோம். அது மாதிரி என்ன தெரியல, எங்கெல்லாம் இயேசுவின் ரத்தம் பயன்படுத்தப்படுதோ அங்கே மைக்கேலுடைய ஆட்கள், மைக்கேலுடைய வேலைகள் இருக்கும் என்று நான் நம்புகிறேன், நினைக்கிறேன். ஏன்னா மைக்கேல் டீல்ஸ் வித் வார்ஃபேர், ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர். ஸோ அதனால வந்து ரத்தம் பயன்படுத்தப்படுகிற இடங்களிலே எங்கெல்லாம் ரத்தம் பயன்படுத்துவாங்க, மைக்கேல் கம்ஸ். இஸ் ஜெனரலி வார்ஃபேர் ஏஞ்சல். He works towards liberty and deliverance. இயேசு கிறிஸ்துவின் சிலுவையும் ரத்தமும் அவருடைய சரீரமும் தான் ஃபவுண்டேஷன், இவைகள் தான் அஸ்திபாரங்கள். இதை தவிர வேற அஸ்திபாரமே கிடையாது. சோ நான் கிறிஸ்டியனா இருக்கேன் அப்படின்னு சொன்னாலே நீங்க இயேசு கிறிஸ்து சிலுவை ரத்தத்தை சார்ந்து இருக்கிறீங்களா? நீங்க போதகரா இருக்கீங்கன்னா நீங்க ரத்தத்தை எவ்வளவு மூழ்கி இருக்கீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்க சபையில பதில்கள் இருக்கும். ஜனங்கள் வாழ்க்கையில வந்து அப்பதான் விடிவு காலம் வர ஆரம்பிக்கும். வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் அனைவரோடும் யோசுவா திரும்பினான். யோசித்து பாருங்க, ஒரு தேசத்தை கான்கர் பண்றாங்க, அதுல ஒரு இடத்துல ஒரு தப்பு நடந்து போச்சு. அதை தவிர மற்ற எந்த இடத்தையும் யாருமே அதுபடிங்க தாக்காம இருப்பாங்க. ஏன் தாக்காம இருந்தாங்கன்னா, இந்த யுத்தத்தை அவர்கள் செய்யவில்லை. அவர்கள் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் தேசத்தை எடுத்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் யுத்தம் செய்யவில்லை, கர்த்தருடைய சேனை அங்கே யுத்தம் செய்யவில்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா, என்ன பண்ண தெரியாம இருக்கீங்களா? Pursue the blood of Jesus. Pursue the blood of Jesus. இயேசுவின் ரத்தத்தை பின்தொடருங்கள். இயேசுவின் ரத்தம் உங்களோடு பேசி ஒண்ணு உங்களுக்கு புது வழி உருவாக்கி கொடுக்கும், இல்ல உங்களை சரியான வழி கொடுக்கும். நீங்க சொல்றீங்களா, நான் ரொம்ப இதா இருக்கேன், ரொம்ப நைவா இருக்கேன், நான் ரொம்ப பேதையா இருக்கேன், எனக்கு ஒண்ணுமே தெரியல, எனக்கு இதை குறிச்செல்லாம் ஞானமே இல்லை, என்ன பண்ணனே தெரியல, எனக்கு வந்து ரொம்ப பலவீனமா இருக்கேன் இந்த காரியங்கள்ல, இதுல என்ன செய்யணும் தெரியலீங்களா? பரவாயில்ல, ரத்தத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். மரித்து அடக்கம் பண்ணப்பட்டிருந்தவர்கள், பரிசுத்தவான்கள், எத்தனையோ வருஷங்களா மரித்த நிலையில இருந்தவர்கள், இயேசு எப்பொழுது துயர சத்தமாய் கத்தி ஜீவனை விட்டாரோ, ஆவியை விட்டாரோ, அப்பொழுது வேதம் சொல்கிறது, கல்லறைகள் திறந்தது, பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. நம்ம வந்து ரொம்ப பிரச்சனை அதிகமானா வேற எங்கெல்லாமோ போக தேவையில்லை. பிரச்சனை அதிகமாக அதிகமாக நாம் சிலுவைக்கு போக வேண்டும். The problem gets bigger and bigger and bigger. We got to go to the cross. இயேசுவின் மரணம் எங்கே வருகிறதோ, எங்கே நீங்கள் தியானிக்கிறீர்களோ, எங்கே கொண்டு வந்து வைக்கிறீங்களோ, அந்த இடத்துல அங்க காணப்படுகிற மரணங்கள் கொள்ளும். இயேசு சிலுவையிலே எப்பொழுது மரித்தாரோ அப்பொழுது எருசலேமிலே இருந்த கல்லறைகள் திறக்கப்பட்டது. மரணம் முடிவுக்கு வந்தது அங்கே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, இந்த நாளிலும் உடைய வார்த்தை கொண்டு எங்களோட பேசும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உடைய வல்லமையுள்ள வார்த்தை, ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிற உடைய வார்த்தை ஆண்டவரே எங்களை நோக்கி புறப்பட்டு வருவதாக. ஆண்டவரே, அநேகருடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற வறட்சிகள், வறண்ட காரியங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மாறுபடியாக கட்டளையிட்டு ஜெபிக்கிறேன். தேங்க்யூ லார்ட். இது எங்களுக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தையும் ஆளுகையும் பயன்படுத்தி எங்கள் வாழ்க்கையில காணப்படுகிற வறட்சிகளுக்கு எதிராக நாங்கள் பேசுகிறோம். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, சோர்ந்து போயிருக்கிறவர்களுக்கு ஆண்டவரே, வறண்ட நிலத்தில் இருக்கிற தண்ணீரை போல நம்முடைய வார்த்தைகள் புறப்பட்டு வரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எபிரேயர் 9 அதிகாரம், Hebrews chapter 9 15வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். எபிரேயர் 9:15. ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணமடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார். ஏனென்றால் எங்கே மரண சாசனம் உண்டோ அங்கே அந்த சாசனத்தை எழுதினவனுடைய மரணமும் உண்டாக வேண்டும். எப்படியெனில் மரணம் உண்டான பின்பே மரண சாசனம் உறுதிப்படும். அதை எழுதினவன் உயிரோடு இருக்கையில் அதற்கு பலனில்லையே. அந்தபடி முதலாம் உடன்படிக்கையும் இரத்தமில்லாமல் பிரதிஷ்டை பண்ணப்படவில்லை. எப்படியெனில் மோசே நியாயப்பிரமாணத்தின்படி சகல ஜனங்களுக்கும் எல்லா கட்டளைகளையும் சொன்ன பின்பு இளங்காலை, வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தத்தை தண்ணீரோடும் சிவப்பான ஆட்டு மயிரோடும் ஈசோப்போடும் கூட எடுத்து புஸ்தகத்தின் மேலும் ஜனங்கள் எல்லார் மேலும் தெளித்து, தேவன் உங்களுக்கு கட்டளையிட்ட உடன்படிக்கையின் இரத்தம் இதுவே என்று சொன்னான். இவ்விதமாக கூடாரத்தின் மேலும் ஆராதனைக்குரிய சகல பனிமூட்டுகளின் மேலும் இரத்தத்தை தெளித்தான். நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. ஆதலால் பரலோகத்தில் உள்ளவைகளுக்கு சாயலானவைகள் இப்படிப்பட்ட பலிகளினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாய் இருந்தது. பரலோகத்தில் உள்ளவைகளோ
இவைகளிலும் விசேஷித்த பலிகளாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாமே. அந்தபடி மெய்யான பரிசுத்த ஸ்தலத்துக்கு அடையாளமான கையினால் செய்யப்படாதிருக்கிற பரிசுத்த ஸ்தலத்திலே கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல் பரலோகத்திலே தானே இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமூகத்தில் பிரத்யட்சமாகும்படி பிரவேசித்திருக்கிறார். பிரதான ஆசாரியன் அந்நிய இரத்தத்தோட வருஷந்தோறும் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கிறது போல அவர் அநேகம் தர தம்மை பலியிடும்படிக்கு பிரவேசிக்கவில்லை. அப்படி இருந்ததானால் உலகம் உண்டானது முதற்கொண்டு அவர் அநேகம் தரம் பாடுபட வேண்டியதாய் இருக்குமே. அப்படியல்ல, அவர் தம்மை தாமே பலியிடுகிறதுனாலே பாவங்களை நீக்கும் பொருட்டாக இந்த கடைசி காலத்தில் ஒரே தரம் வெளிப்பட்டார். அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்படைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனம் ஆவார். இது இந்த எபிரேயர் புஸ்தகத்துல இது ஒரு மிக முக்கியமான பகுதி. ஏன்னா பை தி வே இது நம்ம தொடர்ந்து அதை தான் தியானிச்சுட்டு இருக்கோம். இயேசுவின் சிலுவை, ரத்தம், அப்புறம் அவருடைய மாம்சம், சரீரம், இந்த தியானம் தான், அதை தான் நம்ம தொடர்ந்துட்டு இருக்கோம். we are continuing that. ஓகே, ஏன்னா நான் சொன்ன மாதிரி கொஞ்ச நாள் we are going to camp here. இந்த 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 இயேசு கிறிஸ்துவின் சிலுவை தியானம் இதுல இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னு பார்த்தீங்கன்னா பஸ்காவை பத்தி நமக்கு தெரியும். அதாவது எகிப்தில் நடந்த பஸ்கா நமக்கு தெரியும். அது ஒரு முக்கியமான பஸ்கா. ஏன்னா எகிப்திலே அந்த ராத்திரியிலே அவர்கள் அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை நிலைக்கால்களை தெளித்து மாம்சத்தை அன்று ராத்திரி அவர்கள் விடுதலையாகப்பட்டார்கள். That very same night they observed the Passover, they were delivered, they were liberated. விடுதலையாக்கப்பட்டார்கள். அவர்கள் அன்றே எகிப்திலிருந்து விடுதலையானார்கள். இது ஒரு ரொம்ப ஃபேமஸான பாஸ்ஓவர். இது நிறைய பேர் இதை பத்தி ஸ்டடி பண்ணியிருக்காங்க, நிறைய பேசியிருக்காங்க. இதுக்கு ஈக்குவலா இன்னொரு பெரிய பாஸ்ஓவர் நடந்துச்சு. அது எவ்வளவு பேர் நோட் பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. பட் இட்ஸ் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் பாஸ்ஓவர். அது எதுன்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் யோர்தானை கடந்து விட்டார்கள். கடந்து எரிகோ இருக்குது. எரிகோ லாக்டா இருக்கு. எரிகோ முன்னாடி இருக்கு. யோர்தானை கடந்துட்டாங்க. அதுவே ஒரு பெரிய அற்புதம் தான். கர்த்தருடைய வார்த்தையின்படி அவர்கள் யோர்தானை கடந்து விட்டார்கள், கடந்து வந்துட்டாங்க. இப்ப அடுத்து ப்ராமிஸ் லேண்டுக்குள்ள நுழையில, இன்னும் அந்த இடத்துல இருக்காங்க. அதாவது பார்டர்ல இருக்காங்க. அந்த இடத்துல அவங்க தங்கி இருந்த இடத்துக்கு பேரு கில்கால். சோ கில்காலிலே சில காரியங்கள் நடந்தது. முதல்ல என்ன நடந்ததுன்னா, அநேக விருத்த சேதனம் பண்ணப்படாமல் இருந்தார்கள். இந்த வனாந்திரத்துல பிறந்த ஜனங்களை யாரும் விருத்த சேதனமே நீங்க பண்ணல. யாரு வனாந்திரத்துல செத்து போன குரூப் வனாந்திரத்துல பிறந்த அவங்களுடைய சந்ததியை விருத்த சேதனம் பண்ணல, சர்க்கம்சிஷன் பண்ணல. சோ ஆண்டவர் அதை சொல்றாரு, யோசுவாட்ட நீ பண்ணு அப்படின்றாரு. சோ அங்க பெரிய ஒரு கேம்ப் மாதிரி போட்டு சர்க்கம்சிஷன் அங்க பெரிய லெவல்ல நடந்தது. நடந்த பிறகு அவர்கள் பஸ்காவை ஆசரித்தார்கள் கீழ்காலில. அந்த பஸ்காவை ஆசரித்த பின்பு நடந்த சம்பவங்கள் பாத்தீங்கன்னா, பஸ்காவை ஆசரித்த உடனேயே அடுத்த வசனத்திலே போட்டிருக்கோம், அந்த உடல் மன்னா பெய்து ஒளிந்தது. அவங்க மன்னா சாப்பிடல. அந்த பாசோருக்கு அப்புறம் அவர்கள் தேசத்தின் கனியை புசித்தார்கள். அதாவது நீங்கள் நடாத விருட்சங்களின் பலனை புசிப்பீர்கள் என்பது அந்த அடுத்த நாள் நடந்தது. ஏன்னா எரிகோ அடைக்கப்பட்டதுன்னா அதுல ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. எரிகோல எல்லாம் அது அறுவடை காலத்துல அவங்களால வெளியே வர முடியல. சோ இவர்கள் அங்க இருக்கிற கதிர்கள் எல்லாம் இவங்களே எடுத்து அதை தானியங்களை எடுத்து இவங்க சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. தேசத்தின் பலனை புசிக்க ஆரம்பித்தார்கள். அங்க இருந்த விருட்சங்களின் பலனை புசித்தார்கள். பழங்களை புசிச்சிருப்பாங்க. எல்லாமே இவங்களுடையதாயிட்டு இவங்க கண்ட்ரோல்ல வந்துருச்சு. இன்னும் அவங்க தேசத்தை எடுக்கல. ஆனாலும் அது எரிகோ வெளிகளில் இருந்த இடத்துல அவங்க புசிக்க ஆரம்பித்தார்கள். அந்த தேசத்தின் பலனை ஒன்று நடந்தது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, அங்கதான் அந்த 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 எரிகோ முன்பாக கில்காலிலே அவங்க பாளையம் இறங்கி இருக்கும் போதுதான் யோசுவா அந்த உருவின பட்டயத்தோடு இருக்கிற கர்த்தருடைய தூதனை பார்க்கிறார். ஓகே, சேனையின் அதிபதி, கர்த்தருடைய சேனையின் அதிபதி அங்கதான் பார்க்கிறார். என்னோட இதுபடி இட் ஷுட் பி மைக்கேல் நான் நினைக்கிறேன். ஐம் நாட் ஷுர். பட் மைக்கேலா இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நான் முன்னாடியே ஒரு நாள் பேசியிருக்கேன், இந்த ரத்தத்துக்கும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் தியானத்துக்கும் மைக்கேலுக்கும் நிறைய தொடர்பு இருக்குன்னு. ஷார்க்ஸ் இந்த பிளட் ஸ்மெல்ல பார்த்து வந்துருவோம். அது மாதிரி என்ன தெரியல, எங்கெல்லாம் இயேசுவின் ரத்தம் பயன்படுத்தப்படுதோ அங்கே மைக்கேலுடைய ஆட்கள், மைக்கேலுடைய வேலைகள் இருக்கும் என்று நான் நம்புகிறேன், நினைக்கிறேன். ஏன்னா மைக்கேல் டீல்ஸ் வித் வார்ஃபேர், ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர். சோ அதனால ரத்தம் பயன்படுத்தப்படுகிற இடங்களிலே எங்கெல்லாம் ரத்தம் பயன்படுத்துவாங்க, மைக்கேல் கம்ஸ். ஹி இஸ் ஜெனரலி வார்ஃபேர் ஏஞ்சல். ஹி ஒர்க்ஸ் டுவர்ட்ஸ் லிபர்ட்டி அண்ட் டெலிவரன்ஸ். ஓகே, இதெல்லாம் மைக்கேலோட ரோல்ஸ். ஸோ ஹி கம்ஸ் வென் தெர் இஸ் பிளட் ரிலேட்டட்
ரிமெம்பரன்ஸ், ரத்தத்தை குறித்த நினைவு கூறுதல், ரத்தத்தை குறித்த தியானம், இவைகளாம் நடக்கிற இடத்துல மைக்கேலுடைய ஒர்க் வந்து கண்டிப்பா இருக்கும். ஹி கம்ஸ் அன்இன்வைட்டட். நீங்க தனியா மைக்கேல் வாவான்னு கூப்பிடணும் தேவையில்லை. ஆண்டவரே மைக்கேலை அனுப்பும்னா அவருக்கு அட்வைஸ் பண்ணணும் தேவையில்லை. ரத்தத்தை பயன்படுத்தினால் அவர்கள் ஆக்டிவேட் பண்ணப்படுகிறார்கள். நிறைய நேரம் இதெல்லாம் நடக்கும்போது நம்ம கண்ணுக்கு ஒன்றும் தெரியாது. அதனால நம்ம அதை பார்த்து பயந்துடக்கூடாது. அது பயந்ததில்ல, நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. என்ன நம்ம ஜெபம் பண்ணிட்டே இருக்க ஒண்ணுமே நடக்கலன்னு. ஆவிக்குரிய மண்டலங்களை தேவன் கிரியை செய்கிறார். நம்ம ரத்தத்தை பயன்படுத்த ஆரம்பிச்சோன்னே ஆவிக்குரிய மண்டலமே கிரியை செய்யுது நமக்காக. ஆனா அதோட எஃபெக்ட்ஸ் வரதுக்கு சம்டைம்ஸ் 30 to 40 days ஆகலாம். சில நேரம் ஆகுது அந்த மாதிரி. ஏன்னா ரொம்ப நாள் நம்ம பிளட் யூஸ் பண்ணாம விட்டுறோம். அப்ப திரும்ப யூஸ் பண்ண ஆரம்பிச்சோன்னே அது கொஞ்சம் ஒரு கேப் இருக்குது சில நாட்கள்ல. அதனால அந்த கேப் வந்து நீங்க ரொம்ப வருத்தப்பட்டு கூடாது. ஜஸ்ட் கண்டினியூஸ் மீன்ஸ் ஃபெய்த் அண்ட் பேஷன்ஸ் யூசிங் த பிளட் ஆஃப் ஜீசஸ். ஸோ கொஞ்ச நாள்ல உங்களுக்கு அந்த பிரேக் த்ரூஸ் நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. பிரேக் த்ரூஸ் வராம இருக்க வாய்ப்பே கிடையாது, கண்டிப்பா வரும். ஓகே, ஸோ இந்த பஸ்கா ஆசரிச்சோன்னே பாத்தீங்கன்னா வாக்கு பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ளே பிரவேசித்தார்கள். பிரவேசித்து என்டையர் யோசுவாவோட கேம்பெயினை படிச்சு பாருங்க. யோசுவா 3ஆம் அதிகாரத்துல இருந்து அவங்க யோர்தானை கடந்ததுல இருந்து ஏறக்குறைய 13-14 முடியுது நினைக்கிறேன். 11 அதிகாரங்கள். அவங்க எங்க பேஸ் கேம்ப் வச்சிருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா கில்கால் தான். ஏன்னா கில்காலில் தான் பஸ்கா ஆசரிக்கப்பட்டது. சோ அங்க வந்துட்டு விருத்த சேதன உடன்படிக்கை எங்க செய்யப்பட்டது, அதுவும் அது ரத்த உடன்படிக்கைக்கு முன்னடையாளமானதுதான். அது பஸ்காவும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்கு முக்கியமான அடையாளம் நமக்கு தெரியும். சோ இதெல்லாம் ஒரே இடத்துல நடந்தது, கில்கால் நடந்தது. இந்த கில்காலில இருந்து கொண்டுதான் பேஸா வச்சு அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், கீழ்ப்படுத்தினார்கள், பெரிய பெரிய அந்நியர்களுடைய தேசங்களை கட்டி கொண்டார்கள் அப்படின்னு பைபிள்ல வருது. சங்கீதம் 105 வருது. They claimed ownership, or they started to own the lands of the heathen, the Gentiles, or the unknown, the unbelievers, or அவர்களுடைய அல்லாததை அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள். அவங்க வேர்வை சிந்தி இது பண்ணல, அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. சோ இதெல்லாம் வந்து கில்கால்ல நடந்தது. கில்காலில் தான் பஸ்கா ஆசரிக்கப்பட்டது. ஓகே, இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா பவுல் எழுதுகிறார், நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து பலியிடப்பட்டிருக்கிறாரே. சரியா, நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து பலியிடப்பட்டு இருக்கிறாரே. அவர் பாஸ் ஓவர் கிரைஸ்ட் ஜீசஸ் இஸ் சாக்ரிஃபைஸ்ட். பலியிடப்பட்டிருக்கிறாரே, பலியிடப்படுவார் அப்படின்னா பலியிடப்பட்டிருக்கிறாரே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஓகே, சோ இப்ப பாத்தீங்கன்னா இப்ப கில்கால் அவர்கள் இருந்து கொண்டு அந்த பஸ்கா ஆசிரியத்த இடத்துல இருந்து கொண்டு அவர்கள் பெரிய ஜெயங்களை பெற்றுக்கொண்டார்கள். அதனால்தான் நம்ம என்ன பண்ணணும்னா நம்முடைய பஸ்காவின் மேல் கவனம் செலுத்த வேண்டும். நம்முடைய பஸ்காவின் மேல் கவனம் செலுத்த வேண்டும். நான் சொல்றதை திரும்ப சொல்றேன். இயேசு கிறிஸ்துவின் சிலுவையும் ரத்தமும் அவருடைய சரீரமும் தான் ஃபவுண்டேஷன்ஸ். இவைகள் தான் அஸ்திபாரங்கள். இதை தவிர வேற அஸ்திபாரமே கிடையாது. சோ நான் கிறிஸ்டியனா இருக்கேன் அப்படின்னு சொன்னாலே நீங்க இயேசு கிறிஸ்துவின் சிலுவையும் ரத்தத்தையும் சார்ந்து இருக்கிறீங்களா? எப்பயுமே அதை சார்ந்தே இருக்கிறீங்களா? அவங்க எப்படி கில்காலே பேஸ் பண்ணி எல்லாத்தையும் அடிச்சு ஜெயிச்சாங்களோ அதே மாதிரி நாம எங்க போனாலும் என்ன காரியங்களை செய்தாலும் நாம் மறுபடியும் சிலுவைக்கும் இயேசுவின் ரத்தத்துக்கும் ஒரு சரீரத்துக்கும் வந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பதான் நம்ம சரியான இடத்துல இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு வந்து there is a lot of onslaught. இன்னைக்கு வந்து பாசிட்டிவ் திங்கிங் ஃபோக்கஸ் பண்ணி நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. சரியா, அது தப்பு கிடையாது, பேசலாம், தப்பு இல்லை. ஆனா ஃபவுண்டேஷன் எதனால உங்களுக்கு பாசிட்டிவ் திங்கிங் இருக்கு, அந்த பாசிட்டிவ் திங்கிங்கை என்ஹான்ஸ் பண்றது எப்படி? ஆண்டவர் வந்து நீ எப்படியாவது பாசிட்டிவா எப்படியாவது யோசிச்சே இருக்கணும் சொல்லவே இல்லை. அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, என் ரத்தத்தை எடுத்துக்கோ, உனக்காக சிந்தப்பட்ட என் ரத்தம், மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது, ஆத்துமாவுக்காக பாவ நிவர்த்தி செய்கிறது ரத்தமே. லேவியராகும் 17:11. சோ இது வந்து ரத்தத்தை எடுத்துக்கோ, எனக்கு உங்களுக்காக சிந்தப்படுகிற சொன்னார், நீங்கள் வாங்கி குடியுங்கள், இது உங்களுக்காக சிந்தப்படுகிற ரத்தமா இருக்கிறது. என் ரத்தத்தை எடுத்துக்கோ, என் ரத்தம் பேசும், என் ரத்தம் பேச ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதனால அதுவே பாசிட்டிவா நிறைய பேசும். ஆபேல் என்ற ரத்தம் பேசினதை பார்க்கிலும் பாசிட்டிவ் காரியங்களை பேசுகிற தெளிக்கப்பட்ட ரத்தமாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். சோ கிறிஸ்துவம் வந்து பாசிட்டிவ் திங்கிங்க அப்படின்னா அது இருக்கு. அது ஏன் இருக்குன்னா ரத்தம் இருக்கிறதுனால இருக்கு. நம்மளா யோசிச்சுட்டு இருக்கிறது கிடையாது. நம்மளா எப்படியாவது என்னதான் இருந்தாலும் நான் இப்படிதான் யோசிப்பேன்னு சொல்லிட்டு இருக்கிறது இல்ல. ரத்தத்தோடு தொடர்பில் இருக்க வேண்டும். ரத்தத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது கிறிஸ்தவம். சம்பந்தப்பட்டிருக்கும் போது ரத்தத்தின் சத்தம் கேட்க ஆரம்பிக்கும், ரத்தத்தின் சத்தம் வர ஆரம்பிக்கும், ரத்தத்தின் சத்தம் நம்மோட பேசும். அதுதான் பாசிட்டிவ் திங்கிங் நம்ம கொடுக்குது. நம்மளா யோசிச்சுட்டு இருக்கிறது கிடையாது. அது கிறிஸ்தவம் கிடையாது. ஓகே, இப்போ நிறைய நான் சொன்ன மாதிரி நிறைய நல்ல டாபிக்ஸ் கூட நம்ம எடுத்துக்கிட்டானா ரத்தத்தையும் சிலுவையும் இயேசுவின் சரீரத்தை நம்ம பயன்படுத்தலனா அங்கே ஜீவன் இல்லை. நீங்க போதகரா இருக்கீங்கன்னா நீங்க ரத்தத்தை எவ்வளவு மூழ்கி இருக்கீங்களோ அந்த அளவுக்கு தான்
உங்க சபையில பதில்கள் இருக்கும். ஜனங்கள் வாழ்க்கையில வந்து அப்பதான் விடிவு காலம் வர ஆரம்பிக்கும். சோ நீங்களே ரத்தத்துக்கு உங்களுக்கு சம்மந்தம் இல்லாம எங்கிட்ட போயிட்டு இருந்தீங்கன்னா, ஏன்னா நிறைய நான் இது பண்றேன் அது பண்றேன், எக்கச்சக்க உபதேசங்கள் இருக்கு, இன்னைக்கு எக்கச்சக்க டாக்டரின்ஸ் இருக்கு. பட் வந்து பிளட் டாக்டரின் அதுதான் ஃபவுண்டேஷனல் டாக்டர். ஓகே, அது இல்லாம ரொம்ப ரொம்ப சிக்கல். ஓகே, சோ வந்து அது சுத்தி அதாவது மற்றெல்லாம் தப்பு இல்லை, ஆனா எல்லாம் ரத்தத்தோடு சம்பந்தப்பட்டே இருக்கணும். ரத்தம் கலந்ததா இருக்கணும். ரத்தம் கலந்ததா இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம். So blood is so important. Meditation of the blood and the body is very important. Okay, அதனாலதான் பாருங்க, as they camped in Gilgal, நமக்கு ஒரு கேம்ப் இருக்கு. நம்ம கில்கால் இல்ல, நம்ம கேம்ப் பேர் கால்வரி, கல்வாரி. அதுதான் நம்முடைய கேம்ப். அங்கதான் கேம்ப் பண்ணிருக்கோம். அதுதான் நம்முடைய பேஸ். அவர்களுக்கு கில்கால் இருந்தது, நமக்கு கல்வாரி இருக்கிறது. கில்கால் என்றால் நிந்தை நீக்கப்பட்டது அப்படின்றதுனால கில்கால்னு பேர் வச்சாங்க அந்த இடத்துக்கு. நம்முடைய நிந்தை சிலுவையில் தான் நீக்கப்பட்டது. சோ அதனால அதை விட்டு போயிடக்கூடாது. யோசுவா வந்து எத்தனை தேசங்களை பிடிச்சாரு, எரிகோ அது இதுனா, ஆனா முழு தேசத்தை சுதந்திரிக்கிற வரைக்கும் அவர்கள் கில்கால் கேம்ப மாத்தல. ஹெட் குவார்டர்ஸ் கில்கால் தான். யோசுவாக்கார லெட்டர் போடணும், கில்கால் தான் போடுவாங்க. கிபியோனியர் வந்து இப்ப ஏமாத்துனாங்க இஸ்ரேல் ஜனங்களை. வந்து இப்ப எங்க வந்தாங்க, கிளம்பி வந்தாங்க, கில்கால் கிளம்பி வந்தாங்க. ஏன்னா அவங்க அங்கதான் இருக்காங்க, அங்கதான் அவங்களோட பேஸ் கேம்ப். உங்களுக்கு தெரியுமா, கில்கால்ல இருந்து அவர் யுத்தம் செய்யும் போது ஆயி பட்டணத்தில் தவிர வேறு எந்த பட்டணத்திலையும் ஒரு இஸ்ரவேல் கூட சாகவில்லை. வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் அனைவரோடும் யோசுவா திரும்பினான். யோசித்து பாருங்க, ஒரு தேசத்தை கான்கர் பண்றாங்க, அதுல ஒரு இடத்துல ஒரு தப்பு நடந்து போச்சு, அதை தவிர மற்ற எந்த இடத்தையும் யாருமே அது எப்படிங்க சாகாம இருப்பாங்க? ஏன் சாகாம இருந்தாங்கன்னா, இந்த யுத்தத்தை அவர்கள் செய்யவில்லை. அவர்கள் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் ஜெயத்தை எடுத்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் யுத்தம் செய்யவில்லை, கர்த்தருடைய சேனை அங்கே யுத்தம் செய்தது. யோசுவா 10 படிச்சு பாத்தீங்கன்னா, வானத்திலிருந்து கல்லுகளை கர்த்தர் விழ பண்ணினார் போட்டிருக்கு. சோ அதனால மிகப்பெரிய காரியங்கள் நடந்தது. சோ அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்முடைய வாழ்க்கையிலும் சிலுவை, இயேசுவின் சரீரம், ரத்தம் என்பது முக்கியமானது. அங்க இருந்து கொண்டுதான் நம்ம எல்லாத்தையுமே செய்யறோம். எனக்கு சில நாட்கள் முன்பாக ஜெபித்து கொண்டிருக்கும் போது, இப்ப ஆண்டவரே, நான் சில காரியங்கள் வந்து நான் இல்ல என்ன தீர்மானங்கள் எடுக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும், எது நான் போக வேண்டிய வழி அப்படின்னு நான் யோசித்து ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் ஒரு தரிசனத்தை காட்டினார். அந்த தரிசனத்துல என்ன பார்த்தேன்னா, நான் நின்று கொண்டிருக்கிறேன், எனக்கு முன்பாக கால் தடங்கள் தெரிகிறது, ஃபுட் ஸ்டெப்ஸ். ஏன்னா நம்முடைய முன்னோடினவராகிய இயேசு மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி பிரதான ஆசாரியராய் திரைக்குள் பிரவேசித்திருக்கிறார். அப்புறம் அவருடைய அடிச்சுவடுகளில் நாம் நடந்து செல்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. சோ கிறிஸ்துவின் அடிச்சுவடுகள் அதுதான். அப்ப நான் கேட்டேன், உங்களுடைய அடிச்சுவடுகள் இதுதான், என்னால எப்படி நான் அறிந்து கொள்ள முடியும்? அவ சொன்னாரு, உத்து பாரு, அதுல ரத்தம் சிந்தி இருக்கும்னு சொன்னாரு. நான் சும்மா நடந்து போல, உனக்கு வழி உண்டாக்கும்படி நான் சிலுவை சுமந்து கொண்டு நடந்து போனேன். சிலுவை சுமந்து நான் நடந்து போனால ரத்தம் இருக்கும், ரத்தத்தை பின்தொடர்ந்தால் என் வழிக்கு வந்துருவேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, என்ன பண்ணு தெரியாம இருக்கீங்களா? pursue the blood of Jesus. pursue the blood of Jesus. இயேசுவின் ரத்தத்தை பின்தொடருங்கள். இயேசுவின் ரத்தம் உங்களோடு பேசி ஒண்ணு உங்களுக்கு புது வழியை உருவாக்கி கொடுக்கும், இல்ல உங்களை சரியான வழிக்கு கொண்டு போயிடும். நீங்க சொல்றீங்களா, நான் ரொம்ப இதா இருக்கேன் பிரதர், ரொம்ப நைவா இருக்கேன், நான் ரொம்ப பேதையா இருக்கேன், எனக்கு ஒண்ணுமே தெரியல, எனக்கு இதை குறிச்செல்லாம் ஞானமே இல்லை, என்ன பண்ணனே தெரியல, எனக்கு வந்து ரொம்ப விளைவீனமா இருக்கேன் இந்த காரியங்கள்ல, இதுல என்ன செய்யணும் தெரியலன்றீங்களா? பரவாயில்ல, ரத்தத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் அப்படின்ற மாதிரி அவருடைய பிரசனம் உங்கள் முன்பாக செல்வது நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. எல்லாம் ரொம்ப தெரிஞ்சு செய்யறவங்களோட எதுவுமே தெரியாம இருக்கும்போது கிறிஸ்துவின் ரத்தத்தண்டை வரும்போதுதான் அதிகமான உங்களுக்கு பலம் கிடைக்கிறது, உங்களுக்கு வழி வந்து சுலபமாகிறது. சோ அதனால ஒன்னும் தெரியாம இருக்கேன்றீங்களா, எதுவுமே நடக்க மாட்டேன்றீங்களா, என்ன பண்ணனே தெரியலன்றீங்களா, கரெக்டான ஆள் நீங்க. come to the blood. The new and living way will open up for you. The blood will show you the way. அதனால பார்த்து நம்ம வந்துட்டே இருக்க போறோம், சரியா? மறுபடியும் வந்துட்டே இருக்க போறோம். ஏன்னா நான் உறுதியா விசுவாசிக்கிறேன், அநேகருடைய வாழ்க்கையிலே we are going to declare and decree non-negotiable breakthroughs. அதாவது வந்தே ஆகணும் விடுதலை, அது தவிர வேற வழியே இல்லை, வேற எதையும் நாம் எதிர்பார்க்கவில்லை. அந்த விடுதலையை நாடி, கிறிஸ்துவை நாடி நாம் வந்திருக்கிறோம். அதனால நம்ம தொடர போகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்கள் வாழ்க்கையிலே செய்ய போகிறார். யோவேல் 2 சொல்லியிருக்கிற மாதிரி, தேச பயப்படாதே, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார், மேனிஃபெஸ்ட் பண்ண போகிறாரு. நம்ம என்ன பண்ண போறோம்னா, we are going to camp at Calvary. Okay, we are going to camp at Calvary. இப்ப மட்டும் இல்ல, எப்பயுமே நீங்க வீட்டுல இருக்கும் போதும், மற்ற காரியங்கள் இன்வால்வ் ஆகும்போது, மற்ற வேலைகள் செய்து கொண்டிருக்கும் போதும், stay at Calvary. Okay, keep
Stay there. See, God will give you a lot of revelations. அன்று நிறைய வெளிப்பாடுகள் கொடுப்பார், நீதியை பற்றி பேசுவார். டெஃபினட்டா நடக்கும். ரத்தத்தை கொண்டு வர இடத்துல நீதியின் வெளிப்பாடுகள் வர ஆரம்பிக்கும். உங்களுடைய அவயவங்கள் நீதியின் அவயவங்களாக மாற ஆரம்பிக்கும். யுவர் சிஸ்டம், யுவர் பிரெயின், யுவர் திங்கிங், யுவர் ஹார்ட், நீதியின் ஆயுதங்களாக மாற ஆரம்பிக்கும். அப்படின்றப்ப நீதியை பற்றி தேவனாய வெளிப்பாடுகளை கொடுப்பா. அதாவது அட்டோன்மெண்ட் ப்ராசஸ் அவங்க வந்து செய்வாங்க இல்லையா. பழைய ஏற்பாட்டுல வந்து அந்த ஆசாரியன் வந்து பிரதான ஆசாரியன் வந்து இதுக்குள்ள போய் மகாபரிசுத்தலத்துக்குள்ள போய் ரத்தத்தோடு செல்லுகிறான். பிரகாரத்திலே சில ஜனங்கள் இருக்கிறார்கள். அப்புறம் வந்து பரிசுத்த ஸ்தலத்துல இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க, லேவியர் இவங்களா இருக்காங்க. மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே யாருமே இல்லை. ஓகே, ஆசாரியன் இந்த 3 இடத்துக்கு வர்றான், வெளியே வர்றான், பிரகாரத்துல இருக்கான். அப்புறம் பிரதான ஆசாரியன் வந்து பிரகாரத்துக்கு வர்றான், பரிசுத்த ஸ்தலத்துக்கு வர்றான், அப்புறம் மகாபரிசுத்தலத்துக்குள்ள வர்றான். ஆனா இந்த 3 இடத்தையும் அவன் கூட வர்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரத்தம் தான். ரத்தத்தோட தான் வர்றான், எல்லா இடத்தையும் வர்றான். So the blood takes you from the outer courtroom to the most holy place. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன செய்கிறது? நம்மை பிரகாரத்தில் இருக்கிறவர்களை, நம்ம பிரகாரத்து கூட இல்ல, புறஜாதிகளா இருந்தவங்க, நம்மள அது மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே கொண்டு போயிருக்கிறது. It has carried us into the most holy place. So அவன் என்ன பண்ணுவானா, உள்ள போயிட்டு அந்த ரத்தத்தை கொண்டு போயிட்டு பாவ நிவர்த்தி செய்து முடிச்சுட்டு அவன் வெளியே வந்து அந்த ரத்தத்தை ஜனங்கள் மேல தெளித்து உங்களுக்கு பாவ நிவர்த்தி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவான். சோ அவன் வெளியே வந்து தெளிச்சு பாவ நிவர்த்தி ஆயிடுச்சுன்னு சொல்லும் போதுதான் அந்த ப்ராசஸ் வந்து நிறைவு பெறுகிறது, கம்ப்ளீட் ஆகுது. ஓகே, சோ அப்பொழுது ஜனங்கள் நிறைவோடு ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய், ரத்தம் தெளிக்கப்படும் போதே ஆசீர்வாதம் வந்து விடுகிறது. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்களாய், சுதந்திரித்தவர்களாய் மகிழ்ச்சியோட ஜனங்கள் செல்வார்கள். இதுதான் அங்க நடந்து கொண்டிருந்த காரியம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு விருந்து இருக்கும், போய் சாப்பிட போவாங்க, சாப்பிட்டுட்டு அவர்கள் போவார்கள். சோ இதுதான் வந்து பழைய ஏற்பாட்டுல நடந்துட்டு இருந்தது. இப்ப இயேசு கிறிஸ்துவை பலியை எடுத்து எபிரேயர் நிருபத்தை எழுதினவர் அதே மாதிரி ஒப்பீடு செய்து பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, எப்படி மோசே வந்து அந்த ரத்தத்தை வந்து கடைசியா தெளிச்சுட்டு உடன்படிக்கை ரத்தம் அப்படின்னு சொன்னானோ, அதே போலதான் அதே மாதிரி ஆசாரியனும் இப்படி தெளித்து கொண்டு தான். நான் வந்து இந்த என்டையர் திங்க பேசேஜ் அப்படி ஒரு சுருக்கி நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, அதோட சாரத்தை எடுத்து அதோடைய எசன்ஸ் எடுத்து நான் உங்களுக்கு பேசிட்டு இருக்கேன். சோ அதே மாதிரி இவர் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவும் அதே மாதிரிதான் பண்ணாராம். என்ன பண்ணாராம், அவரும் உள்ள போய், ஆனா இவர் வந்து சாயானவைகள், அவைகளெல்லாம் மனுஷன், நான் முன்னாடி நான் இதுல பத்தி பேசியிருக்கேன், மனுஷனுடைய விழுந்து போன நிலைமைதான் அது காட்டுது. எது? பழைய கூடாரம். ஏன் அப்படின்னா அதுக்கு ஒரு ஒப்பனை. அது மனுஷன் விழுந்து போயிட்டா அப்படின்றது, மனுஷன் தான் தேவனுடைய கூடாரம். Man is God's tabernacle. Okay, because God dwells in us. நமக்குள்ள தான் வாழ்கிறார். இதுதான் என்னுடைய முதல்ல இருந்து திட்டமே தான். நமக்குள்ள வாழ வேண்டும் அவர் நினைத்தார். விழுந்து போனதுனால அவரால் வாழ முடியல, ப்ராப்ளம் இருந்தது. இப்ப இயேசு நாம் சரி செய்யப்பட்டிருக்கிறோம். இப்பொழுது நாமே அவருடைய வீடா இருக்கிறோம், நாமே அவருடைய வாசஸ்தலமா இருக்கிறோம், ஆலயமா இருக்கிறோம். இதுதான் மெய்யான கூடாரம். நாமே மெய்யான கூடாரம், அது ஒப்பனையான கூடாரம். சோ ஒப்பனையான கூடாரத்துக்கு காளை, ஆட்டு, வெள்ளாட்டுக்கடா இவங்களோட ரத்தத்தை வச்சு அவங்க செஞ்சாங்களாம். ஆனா மெய்யான கூடாரமாகிய நம்முடைய மீட்பு, ஓகே, நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் ஆகியவைகள் இவைகளெல்லாம் மீட்கப்படும்படியாக, இவைகள் எல்லாம் ஜீவன் பெறும்படியாக, மரித்தவர்களாய் நாம் ஜீவன் பெறும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த ரத்தத்தை எடுத்துக்கொண்டு தம்முடைய ரத்தம், அது பழைய உடன்படிக்கை அது ஒப்பனையா இருந்ததுனால ஆடு மாடு ரத்தம் ஓகே. ஆனா இது மெய்யான கூடாரமா இருக்கிறபடியால், நாமே மெய்யான கூடாரமா இருக்கிறோம், நாம் மெய்யான கூடாரமா இருக்கிறபடியால் நம்மை சரி செய்யும்படி, ஓகே, நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்தும்படியாக இயேசு கிறிஸ்து ஏதோ ஆடு மாடு ரத்தத்தை சிந்தினா பார்த்தாது, தன்னுடைய ரத்தத்தை சிந்தியாக வேண்டும். சோ அவர் என்ன செய்தாரா, அது ஏன்னா அதான் முதல் பகுதியில படிச்ச பகுதியில விளக்கப்படுகிறது. அது சொல்லுது, எப்போ ஒருத்தர் இறந்து போறாரோ அப்பதான் உயிருக்கு என்ன வரும்? நல்லம் வரும். அதே போல தேவன் எல்லா வாக்குத்தத்தங்களும் எழுதி விட்டார். இப்ப பழைய ஏற்பாடு ஃபுல்லா படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுடைய எல்லா சூழ்நிலைக்கான வாக்குத்தத்தங்களும் இருக்கு. வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? உங்களுக்கு வந்து ஒரு வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லாம இருக்கீங்களா, ஏதோ ஸ்டக் ஆகி நிக்கிறீங்களா அப்படின்னா, பழைய ஏற்பாட்டுல நமக்கு வாக்குத்தத்தங்கள் இருக்குது, ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. நீ கைட்டு செய்யும் எல்லா வேலைகளையும், கைட்டு செய்கிற எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சோ இது உயிர் எழுதின மாதிரி இப்படி எழுதி வச்சுட்டாரு. எல்லாத்தையும் வாக்குத்தத்தங்கள்லாம் எழுதி வச்சுட்டாரு ஏற்கனவே. சரியா? பழைய ஏற்பாட்டுல இருக்கிற எந்த வாக்குத்தையும் எடுத்துக்கோங்க, எல்லாமே உயிர் தான். ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்டது, ஈசாக், யாக்கோபுக்கு சொல்லப்பட்டது, அப்புறம் அவர்கள் சந்ததிக்கு சொல்லப்பட்டது. இவ்வளவுதான் பைபிள். இதை தவிர வேறு எதுவும் இல்லை பழைய ஏற்பாட்டுல. வாக்குத்தத்தங்கள்லாம் அவங்களுக்கு சொல்லப்பட்டது. அதெல்லாம் நமக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. என்றால் கிறிஸ்துவின் மூலமாக நாமே ஆபிரகாமின் சந்ததியா இருக்கிறோம். சோ வாக்குத்தத்தங்கள்லாம் எழுதி முடிச்சிட்டாரு. பழைய ஏற்பாடு ஃபுல்லா உயில் எழுதி முடிச்சிட்டாரு. அதுல இருக்க வாக்குத்தத்தங்கள், அதுல இருக்க நியாயப்பிரமாணம் சொல்ல வாக்குத்தத்தங்களை சொல்றேன். சோ அதெல்லாம் எழுதி முடிச்சிட்டாரு. அது உயில் எழுதி முடிச்சனே, மரண சாசனத்தை எழுதினவனுடைய மரணம் எப்பொழுது உண்டாகிறதோ அப்பொழுதுதான் மரண சாசனத்துக்கு மரியாதை இருக்கிறது. அதாவது உயிலை எழுதினவர் இறந்து போனாதான் உயிலுக்கு வேல்யூ.
அவர் உயிரோடு இருக்க வரைக்கும் உயிருக்கு வேல்யூ இல்ல. அதற்காக தான் இயேசு மரித்த அநேக காரணங்களில் ஒரு காரணம் என்ன காரணம்? He wanted to bring the blessing alive. அப்ப பழைய ஏற்பாட்டுல சில பேர் அனுபவித்தார்களே, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை நிமித்தம் அனுபவித்தார்கள். அதுக்குதான் பஸ்கா கொடுத்தாரு, அதுதான் பலியை கொடுத்திருந்தாரு. அவர் என்ன சொன்னாருன்னா, பழைய ஏற்பாட்டுல நீங்க இருக்கீங்கன்றதுனால நீங்க ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளாம போயிடக்கூடாது. அதனால உங்களுக்கு ஒண்ணு பண்றேன், ஒப்பனையா ஒண்ணு கொடுத்துறேன். என்னுடைய தேவ ஆட்டுக்குட்டி தான் உலகத்துக்கு பாதி சுமந்து இருக்க தேவ ஆட்டுக்குட்டி. ஆட்டுக்குட்டி ஆனவர் அவர் ஒருவருக்கு தான் எல்லாமே. வல்லமையும் கனமும், வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், கனமும் வல்லமையும் ஐஸ்வர்யமும் ஞானமும் வேலனும் எல்லாமே ஒருத்தருக்கு தாங்க, ஆட்டுக்குட்டியானவருக்கு தான். ஆனா அதற்கு ஒப்பனையா உங்களுக்கு நான் இன்னைக்கு பலியை கொடுத்துறேன், ஆடு கொடுத்துறேன், ரத்தத்தை கொடுத்துறேன், வச்சுக்கோ. இதை நீ எப்பெல்லாம் பயன்படுத்துறியோ 2000 வருஷம் பின்னாடி, எத்தனையோ வருஷம், 2000 3000 எத்தனை வருஷம் முன்னாடி இருந்தானோ அவன் பின்னாடி போய் இப்ப பஸ்காவை ஆசரிச்சாங்க. ஏறக்குறைய கிறிஸ்துவுக்கு ஏறக்குறைய 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன், தோராயமா. அப்படி வச்சுக்கோங்க, 2000 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுக்கோங்க. 2000 வருஷத்துக்கு முன்பாக அன்று அவர்கள் பஸ்காவை ஆசரித்தார்களே, அன்னைக்கே அவங்க வெளியே போனாங்கன்னா அந்த ஆடு செத்ததுனால இல்ல, மெய்யான ஆட்டுக்குடி 2000 வருஷத்துக்கு பின்னாடி சாக போறார், மரிக்க போகிறார் சிலுவையிலே. தானியேல் தீர்க்கதரிசனத்துல வருதுல, அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார், அந்த மேசியா சங்கரிக்கப்பட போகிறார், தேவ ஆட்டுக்குட்டியானவர் அடிக்கப்பட போகிறார் என்பதை இந்த ஆட்டுக்குட்டி அவங்க பங்கு பெறும்போது அந்த ஆட்டுக்குட்டியை விசுவாசித்தார்கள். அந்த விசுவாசத்தினால இவர்கள் விடுதலை நடந்தது. இதான் எபிரேயர் 11ஆம் வாசிக்கிறோம். மோசையை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. மோசே எகிப்தின் சந்தோஷத்தை பார்க்கலாம், பாவ சந்தோஷங்களை பார்க்கலாம், கிறிஸ்து நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். சோ அவன் விசுவாசத்தினால ரத்தம் பூசுதலாகிய நியமத்தை ஆசிரித்தான். எபிரேயர் 16 வாசிக்கிறோம். சோ அவங்க எப்பதான் ரத்தத்தை இது பண்ணாங்களோ பழைய ஏற்பாட்டுல, அப்பெல்லாம் எதை நம்பி பண்ணிருக்காங்க? இயேசுவின் சிலுவை நம்பி. See, they were looking at the future, okay, of the cross and the blood, and they believed by faith. அப்படின்னா by faith on the cross, which was 2000 years என்ன சொல்றது, அவங்கள தாண்டி, அவங்களுக்கு அப்புறம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி வருது. நான் 2000 வருஷம் இன்றைக்கு 2000 வருஷத்துக்கு பின்னாடி பார்க்கிறோம். The cross is behind us. ஓகே, சோ இன்றைக்கு நம்ம பங்கு பெறும் போது நாம பின்னாடி பார்த்து அதிலே பங்கு பெறுவோம், அவர்கள் முன்னாடி பார்த்து பங்கு பெற்றாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். தவிர அவர்களுக்கு நடந்ததும் ரத்தத்தினால தான் நடக்குது, நமக்கு நடந்ததும் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால தான் நடக்குது. ஓகே, சோ வாக்கு எழுதிட்டாரு. இன்றைக்கு உறுதியா நம்ம என்ன சொல்ல முடியும்னா, இயேசு நம்முடைய பஸ்கா பலியிடப்பட்டு இருக்கிறாரே. ஓகே, ஆகவே நான் முன்னாடி இந்த லைன் சொன்னேன், the testator is dead, so the will is alive. The testator is dead, the will is alive. So நம்ம ரத்தத்தை தியானிக்கும் போது, இல்லைன்னா ரத்தம் நமக்குள்ளாக இறங்கும் போது நமக்குள்ளே காணப்படுகிற மரணங்கள், ஓகே, வனாந்திரங்கள், அது சூழ்நிலைகளா இருக்கலாம், பிரச்சனைகளா இருக்கலாம், உணர்வுகளா இருக்கலாம், இல்ல கடந்த கால கசப்பான அனுபவங்களா இருக்கலாம், இல்ல இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிற சவால்களாக இருக்கலாம், எதா இருந்தாலும் சரி, இவைகள் எல்லாம் the will is alive. உடன்படிக்கைகள், வாக்குத்தத்தங்களுக்கு ஜீவன் வந்து விட்டது. இப்பொழுது ஜீவன் வந்து விட்டதுனால, ஏன் வந்துச்சுன்னா எழுதினவர் மரித்ததுனால. ஓகே, நான் திரும்ப சொல்றேன், வில்ல எழுதினவர் இறந்து போனாதான் வில்லுக்கு வேல்யூ. அதே போல இயேசு கிறிஸ்து எழுதினவர், உயிர் எழுதினவர், பழைய ஏற்பாடு வாக்குத்தத்தங்களை அவர் தான் கொடுத்தவர். எப்பொழுது அவர் சிலுவை ஏறினாரோ, அவர் மரித்தாரோ, அவர் மரித்த உடனே வாக்குத்தத்தங்களுக்கு உயிர் வந்துருச்சு, ஜீவன் வந்தது. அதனாலதான் பாருங்க, மரித்து அடக்கம் பண்ணப்பட்டிருந்தவர்கள், பரிசுத்தவான்கள், எத்தனையோ வருஷங்களா மரித்த நிலையில இருந்தவர்கள், இயேசு எப்பொழுது துயர சத்தமாய் கத்தி ஜீவனை விட்டாரோ, ஆவியை விட்டாரோ, அப்பொழுது வேதம் சொல்கிறது, கல்லறைகள் திறந்தது, பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. எப்ப? இயேசு மரித்த போது. இந்த ஒருவரும் சேரக்கூடா ஒளின்னு ஒரு பாட்டு இருக்கிறோமா, வாசம் செய்பவரே, அந்த பாட்டு, ஐ திங்க் வெஸ்லி மேக்ஸ்வெல்லோட சாங் நினைக்கிறேன். அந்த சாங் ஏஎஃப்டில ஒரு எக்ஸ்ட்ரா லைன் ஆட் பண்ணிருக்காங்க. நீங்க ஏஎஃப்டில அந்த பாட்டு பாடுறது பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டான்ஸாவே ஆட் பண்ணிருக்காங்க. சென்னையில இருக்கிற ராஜன் அங்கிள் ஏஎஃப்டில பாடுவாரு, அவர் தான் அதை எழுதினாரு. அந்த லைன் பாத்தீங்கன்னா அதுல இப்படி வரும், அணுகவே முடியாத பரிசுத்த தேவன் பலியானார் நம்மை மீட்க, பாவியாக இருந்த நம்மை பரிசுத்தமாக்கினாரே, கல்வாரி மரணத்தினால் அவர் நம் தகப்பனானார் அப்படின்னு ஒரு ஸ்டான்ஸ் ஆட் ஆயிட்டு பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே அப்படின்னு வருதுல, அதுக்கு பதில இவங்க எப்படி ஆட் பண்ணிருக்காங்க, அந்த லைன் ஆட் பண்ணிருக்காங்கன்னா, அவர் மரிக்க நாம் ஜெயிக்க நீதிமானானோம். சரியா? அவர் மரிக்க நாம் ஜெயிக்க நீதிமானானோம். சோ இது எப்படி எக்ஸாக்டா அவர் அறைவானார்னு நான் ரொம்ப நாள் யோசிச்சுட்டு இருந்தேன். இந்த கனெக்ஷன்
அவர் மரிக்க நாம் ஜெயிக்க. அவர் அதாவது அவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு வந்திருக்கு, இதெல்லாம் எனக்கு புரியுது. பட் அவர் மரிக்க நாம் ஜெயிக்க நீதிமானானோம். நீதிமானானோம்னா ஏதோ நம்ம இந்த மாதிரி வெள்ளை கோட்டு போட்டிருக்கோம், மாதிரி ஏதோ வெள்ளை சட்டை போட்டிருக்கோம், பரிசுத்தமா இருக்கோம்னு மட்டும் அர்த்தம் கிடையாது. நீதிமானானோம்னா எல்லா எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள நாம் தகுதி உள்ளவர்களாக்கப்பட்டிருக்கிறோம். ஓகே, we have authority to command blessings to come and follow us. இது அவர் மரித்ததுனால நமக்கு நடந்திருக்கு. அவர் மரிக்க நாம் ஜெயிக்க நீதிமானானோம் அப்படின்னு சொல்லி அந்த லைன் வரும். சோ அது எங்க இருந்து எடுத்துருவாருன்னு எனக்கு தெரியல, ரொம்ப நாள் யோசிச்சிருந்தேன். அப்புறம் இந்த வசனத்தை படிச்சப்பதான் எனக்கு புரிஞ்சது. இந்த எபிரேயர் உயில எழுதினுடைய மரணம் எங்கே வருதோ அங்கதான் உயிலுக்கு என்ன வருது, ஜீவன் வருது. அதே போல இயேசு கிறிஸ்து இதுக்காக தான் மரித்தார். ஓகே, இயேசு அதுக்காக தான் மரித்தார். வாக்குத்தத்தங்கள் நம்ம அடைய வேண்டும், சுதந்திரமான வாக்குத்தங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், இவளை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு மரித்தார். ஓகே, ஏன்னா உயில அலைவாயிடுச்சு. வாக்குத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள், இல்லைன்னா அவருடைய கரெக்டா சொல்லணும் அவருடைய மரணத்துக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. சோ அதனாலதான் பாருங்க, நம்ம ரொம்ப பிரச்சனை அதிகமானா வேற எங்கெல்லாமோ போக தேவையில்லை. பிரச்சனை அதிகமாக அதிகமாக நாம் சிலுவைக்கு போக வேண்டும். When the problem gets bigger and bigger and bigger, we got to go to the cross and camp there and stay there. Don't go anywhere. என்ன பண்றதே தெரியல, stay at Calvary. Don't go anywhere. நான் சொன்ன மாதிரி அவர் மரிக்க நாம் ஜெயிக்க நீதிமானானோம். His death brings us righteousness, meaning rights. We have rights. So பிசாசு என்ன பண்றான், அவன் கேம் இஸ் வெரி சிம்பிள். ஓகே, ஓல்டு கேம், ஒரே கேம். இந்த கிளென் மேக்ராத் பவுலிங் லைன் மாதிரி ஒரே லைன் தான் போடுவாங்க, வேற எதுவுமே போட மாட்டான். இவங்க பொறுமை இருந்தா அவுட் ஆயிட்டு போயிருவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரே லைன் தான். என்னன்னா, ஷோ அஸ் சிச்சுவேஷன்ஸ், ஓகே, விச் லுக் வெரி வெரி டெட்லி. சூழ்நிலைகளை காட்டுறது, பயங்கரமான சூழ்நிலைகள். ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல பம்பார்ட் பண்றது, ஒரு விதமான சூழ்நிலைகளை கொண்டு வந்து. அவனுக்கு கொஞ்சம் ஆட்கள் இருக்காங்க, ஜனங்கள் இருக்கிறாங்க, சூழ்நிலைகள் இருக்கிறது, தாட்ஸ் அவன் யூஸ் பண்றான். ஓகே, இப்ப எப்படி அட்வர்டைசிங் யாராலும் பண்ணலாம், டிவில காசு கொடுத்தா பண்ணிக்கலாம். அது மாதிரி பாத்தீங்கன்னா பிசாஸ் அவன் ஏர் வேவ்ஸ்ல இருந்து தாட் வேவ்ஸ் நிறைய ரிலீஸ் பண்ணி நமக்கு எதிராக சில ஜனங்களை தூண்டி விடுகிறான், இல்ல சூழ்நிலைகளை அப்படி கொண்டு வர வைக்கிறான், இந்த மாதிரிலாம் செய்யறான். ஓகே, இந்த மாதிரி அவன் பண்றான், சில காரியங்கள் அவன் மேனிபுலேட் பண்றான். பண்ணி சிச்சுவேஷன்ஸை காட்டிட்டு என்ன சொல்லிடுறான்னா, பாரு இப்படி இருக்கு, இவ்வளவு மோசமா இருக்கு, அதனால உன் எண்டு இப்படிதான் இருக்கணும். நமக்கு என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, நம்ம மைண்ட் நிறைய நேரம் நம் நடந்த காரியங்கள், நாம் வாழ்ந்த இடங்கள், வளர்ந்த இடம், இப்படிலாம் பல நமக்கு அனுபவங்கள் இருக்கு. இதுல நடந்த சில கசப்பான அனுபவங்கள் நம்முடைய இருதயத்தோடு பிணைந்து இருக்கிறது. சோ அதெல்லாம் அப்படியே இதா இருக்கிறதுனால, ரொம்ப கனெக்டடா உள்ள இருக்கிறதுனால அது என்ன பண்ணிடுதுன்னா, இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய எண்ணங்களை ஒரு பக்கத்துல கொண்டு போகுது. என்ன பக்கம் அப்படின்னா, இன்னும் சொல்லப்போனா சிம்பிளா சொல்லணும், நம்ம பிரெயின் பிசாசுக்கு ஃப்ரெண்ட் ஆயிருது. ஃப்ரெண்ட் ஆயிட்டு என்ன ஆயிருதுன்னா, ஒரு குறிப்பிட்ட தாட்ஸ்ல போயிட்டு ஒரு கவலைக்குள்ள போயிட்டு, ஐயோ இது மாறவே மாறாது அப்படின்னு முடிவுக்கு வந்துடுறோம். ஏன்னா நமக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கு, ரொம்ப ஸ்ட்ராங் எவிடன்சஸ் இருக்கு கடந்த காலத்துல. சோ அதெல்லாம் பிசாசு பயன்படுத்தி நமக்கு நினைவு கூட்டுக்கிறான், இப்படிதான் ஆச்சு, இப்படிதான் ஆகும் அப்படின்னு சொல்றான். இதுக்கு சில அதாவது ஆட்டோமேட்டிக் ப்ரோக்ராமிங் மாதிரி சிலது போயிருது. நீங்க யோசிக்க கூட மாட்டீங்க. நீங்க என்ன சொன்னா, ஏதாவது பிசாசு என்னத்தை போடுறான் அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. நீங்க அதை பொறுமையா அதை உள்வாங்கி அதை யோசிச்சு, ஓ இதுதான் பிசாசு சொல்றான், அப்ப இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நீங்க சிந்திக்கிறதுக்குலாம் உங்களுக்கு டைமே இருக்காது. ஏன்னா ஆட்டோமேட்டிக் ப்ரோக்ராமிங் மாதிரி அது போயிட்டு இருக்குது. ஓகே, அதுவே போயிருது. போய் உங்க என்ன ஒரு மாதிரி ஒரு குறிப்பிட்ட எண்ணத்துல போகுது, ஒரு கவலைகள் வந்துருது, அழுத்திடுது, பாரம் வந்துருது, என்ன பண்ணனே தெரியல. ஐயோ இப்படியே ஆயிருவோம், இவ்வளவு முடிஞ்சு போயிருமோ அப்படின்றது, முடிஞ்சு போயிருமோன்லாம் இல்ல, போயிரும்னே தோண ஆரம்பிச்சிருது. அப்படிதான். சோ இந்த தோண ஆரம்பிச்சதுல நீங்க உங்க ஆக்டிவ் இன்வால்வ்மெண்டே இல்ல, பாசிவா தான் நீங்க, அது பாட்டுக்கு நடந்துட்டு இருக்கு. கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள உங்களுக்கு பயமும் திகிலும் ஆபிரகாமை மூடி கொடுத்த மாதிரி ஆயிருது. ஐயோ என்ன பண்ண போறோம்னு தெரியலையே, அப்படி ஆயிருது. நான் அன்னைக்கே சொன்னேன், அந்த இதுல ஒண்ணு போட்டிருக்கோங்க, அந்த பட்சிகளை அவன் துண்டிக்கவில்லை, பயமும் திகிலும் ஆபிரகாமை மூடிக்கொண்டது அப்படின்னு. அதை நான் ரொம்ப கவனம் செலுத்தினது இல்லை. பட் ஒரு நாள் நான் யோசிச்சு பார்த்துட்டேன், அங்கிருந்து அதை பாக்குறத விட பயமும் திகிலும் அவனை அன்றைக்கு மூடிக்கொண்டது. அந்த இடத்துல ஆண்டவர் சொன்னார், உன் சந்ததியார் 400 வருஷம் அடிமைகளா இருப்பாங்கன்னு. ஆனா 400 வருஷம் கழிச்சு அந்த ஆட்டுக்குட்டி துண்டிக்கப்பட்டது. ஓகே, ஆபிரகாம் துண்டிக்கல, பரீட்சைகளை துண்டிக்காம வச்சிருந்தா அன்னைக்கு பயம் திகிலும் வந்தது. ஆனா ஆட்டுக்குட்டியை துண்டித்தார்கள், துண்டிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி அங்க வைக்கப்பட்டிருந்தது. அன்று ராத்திரியிலே பயமும் திகிலும் அவர்களுக்கு வரல, அவர்களுக்கு சத்துருக்களுக்கு வந்தது.
கர்த்தர் அவர்களை போங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் புறப்பட பண்ணினார். அப்ப ஒரு லெசன் என்னன்னா, எங்க துண்டிக்கப்பட்ட கிறிஸ்துவின் சரீரம் இருக்கிறதோ அங்கே பயமும் திகிலும் சத்துருக்களை மூடிக்கொள்ள ஆரம்பிக்கும். ஓகே, சோ அதான் சொல்றேன், அவருடைய மரணம் நமக்கு ஜெயத்தை கொடுத்திருக்கிறது. நமக்கு it has made the will to come alive. The testator is dead, the will is alive. ஓகே, சோ அது அடுத்து என்ன வருதுன்னா, அப்ப என்ன பண்றான் அந்த ஆசாரியன் இதை பத்தி எழுதுறாரு. ஃபர்ஸ்ட் எழுதிட்டு அடுத்து என்ன சொல்றாருன்னா, அந்த ஆசாரியன் சரியா முடிச்சுட்டு அட்டோன்மெண்ட்டை முடிச்சுட்டு வெளியே ரத்தத்தை தெளிச்சுட்டு கம்ப்ளீட்டட் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகுது. அதே மாதிரி சொல்றாரு, அதே போல கிறிஸ்துவும் தமக்காய் காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். For Christ also shall appear a second time apart from sin to give salvation or redemption to those who wait for him eagerly. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்ப சில பேருக்கு யோசிக்கிறீங்கல்ல, உங்களுக்கு சிந்தனை வருதுல, நானும் இயேசுவின் ரத்தத்தை தொடர்ந்து மெடிடேட் பண்ணிட்டு தான் இருக்கேன், நான் நிறைய ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன், எனக்கு ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, பயமா இருக்குன்னு. ஹோல்ட் ஆன், கண்டினியூ வித் த பிளட், கண்டினியூ வித் த பிளட். See, ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன், இயேசுவின் ரத்தத்தை, அவருடைய மாம்சம், அவருடைய ரத்தத்தை நீங்கள் தியானிக்கும் போது கர்த்தர் வரும் அளவும் அவர் மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். அவர் மரணத்தை தெரிவிக்கிற வரைக்கும் மரணம் உங்களுக்கு வராது. ஏதாவது ஒரு மரணம் தான் இருக்க முடியும். ஒன்னும் உங்க மரணம் இருக்கணும், இல்ல கிறிஸ்துவின் மரணம் இருக்கணும். ஓகே, மரணம் சொல்லும் போது ஐ எம் நாட் ஜஸ்ட் டாக்கிங் அபவுட் டெத், ஐ எம் டாக்கிங் அபவுட் டெத் இன் எனி ஃபார்ம். டெத் இன் எனி ஃபார்ம். இஸ்ரேல் ஜனங்களுக்கு அந்த நாளிலே இஸ்ரேல் வீடுகள்ல மரணம் வரல. ஓகே, எகிப்தியர் வீடுகளே மரணம் அந்த பஸ்கா ஆசரிக்கும் போது அவர்களுக்கு வந்தது. ஆனால் இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு மரணத்தின் ஆவி, அதாவது எங்க செயல்பட்டு கொண்டிருந்ததுன்னா அவர்களுடைய சுயாதீனத்திலே செயல்பட்டு கொண்டிருந்தது. அவங்க லிபர்ட்டியை ஸ்பிரிட் ஆஃப் டெத் வாஸ் ஆபரேட்டிங். அன்று ராத்திரியிலே அவர்கள் பஸ்காவை ஆசரித்தார்கள். ஆட்டுக்குட்டி துண்டிக்கப்பட்டது, ஆட்டுக்குட்டியின் மரணம் அங்க நடந்தது. அந்த மரணம் என்ன பண்ணுச்சுன்னா, அவர்களுக்கு அதுவரை 400 வருஷமாய் காணப்பட்ட லிபர்ட்டியின் ஃப்ரீடம், சுதந்திரமான அந்த, சில பேருக்கு பாத்தீங்கன்னா பிசாசு பெருசா எதுவும் கொடுக்கல, பண்ணல, ஆனா என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னா ஒரு லிபர்ட்டியே இருக்காது. நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை செய்யவே முடியாது. நீங்க ஒண்ணு செய்யணும்னு நினைச்சா அதுக்கு ஆப்போசிட்டாவே நடக்கும். சோ நான் இடையில நிறைய பேர் என்ன ஆயிடுவாங்கன்னா, நம்ம எதுவுமே யோசிக்க வேணாம் ஆயிடுவாங்க. ஏன்னா நம்ம யோசித்தாலே நடக்க மாட்டேங்குது பிரதர், இப்படி யோசித்தா அப்படி நடக்குது, பேசாம யோசிக்காம இருப்போம். பேசாம இருந்தோம்னா அப்ப என்னன்னா என்ன நடந்தாலும் நமக்கு ரொம்ப பாதிக்காது, நமக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கலாம். ஓகே, இதெல்லாம் அடிமைத்தனம், இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க கூடாது, இதெல்லாம் அப்படியே இருக்கட்டும் நினைச்சிட்டு கூடாது. ஓகே, அதை எப்படி உடைக்கிறது? நான் சொன்ன மாதிரி நீங்க அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்றது இன்னைக்கு நீங்க யோசிச்சு பண்றது இல்ல, லாக்கு மாதிரி உள்ளுக்குள்ள இருக்கு, உங்க சிஸ்டம் அப்படியே பழகி போயிருக்கு, அது உடைக்கப்படணும். இஸ்ரேல் ஜனங்கள் அடிமைகளாக இருதயத்திலே மாறிட்டாங்க. ஏன்னா அதனால கொஞ்சம் பிரச்சனை வந்தானே மோசைட்ட போய் பார்வை விட மாட்டேங்கிறேன், தகராறு பண்றான். உடனே மோசைட்ட போய் சொல்றாங்க, சார் நாங்க அப்பயே சொன்னோம்ல, நாங்க அப்படியே இருந்துக்கிறோம், நீங்க விட்டுருக்கலாம்ல. ஏன்னா அவங்க சொல்றாங்க, நாங்க அந்த விடுதலை எங்களுக்கு ஏதோ நல்லது நடக்கலாம் கற்பனை செய்ய முடியலங்க, செஞ்சாலே மனசுலயே அடிக்கிறான். நீங்க பார்வன் வெளியே இல்ல, இருதயத்துல இருக்காங்க எல்லாருக்கும். உங்களால விடுதலையை பத்தி யோசிச்சாலே அடி விழுகுது, இருதயத்துல வலிக்குது. ஐயோ இந்த மாதிரி தானே போனோட நினைச்சோம், இப்படி ஆயிரும். இதெல்லாம் அடிமைத்தனங்கள். ஆனால் இதெல்லாம் ஒரு விதமான மரணம் தான், அதாவது சுயாதீனத்தில் காணப்படுகிற மரணம் இது. இயேசுவின் மரணம் எங்கே வருகிறதோ, எங்கே நீங்கள் தியானிக்கிறீர்களோ, எங்கே கொண்டு வந்து வைக்கிறீங்களோ அந்த இடத்துல அங்க காணப்படுகிற மரணங்கள் போயிடும். அதான் சொன்னேன், இயேசு, நாம வேக சொன்ன எக்ஸாம்பிள் சொல்றேன், இயேசு சிலுவையிலே எப்பொழுது மரித்தாரோ அப்பொழுது எருசலேமிலே இருந்த கல்லறைகள் திறக்கப்பட்டது, மரணம் முடிவுக்கு வந்தது. அங்கே மத்தேயு 27 அதிகாரத்துல வாசிக்கிறோம், கல்லறைகள் திறக்கப்பட்டது என்று வேதம் சொல்கிறது. ஓகே, சோ இயேசுவின் மரணத்தை கொண்டு வந்துட்டீங்கன்னா அந்த மரணம் இருக்க முடியாது. ஓகே, இப்ப எப்படி ஆசாரியன் வெளியே வருவானோ, வெளியே ரத்தத்தை தெளிச்சுட்டு எப்பா முடிஞ்சிருச்சு, சக்சஸ்ஃபுல்லி தி ப்ராசஸ் இஸ் கம்ப்ளீட்டட், அட்டோன்மெண்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவானோ, அதே போல யாரெல்லாம் ரத்தத்தோடு காத்து கொண்டிருக்கிறார்களோ, தொடர்ந்து ரத்தத்தை அவர்கள் தியானித்துக் கொண்டு ரத்தத்தை தங்கள் வாய்களிலும் தங்கள் காதுகளிலும் தங்கள் இருதயத்திலும் வைத்துக் கொண்டே இருக்கிறார்களோ, மனதிலும் வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ, இயேசுவின் சரீரத்தை யார் தொடர்ந்து சாப்பிட்டு கொண்டே இருக்கிறார்களோ, சிலுவையை யார் உட்கார்ந்துகிட்டே இருக்காங்களோ அவர்களுக்கு, எல்லாருக்கும் கிடையாது, அவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். அது என்ன பாவம் இல்லாமல் தரிசனமாவார் அப்படின்னா, அங்க பாவம்ன்றது பாவம் சொல்லவில்லை, இட் இஸ் டாக்கிங் அபவுட் தி ஃபாலன் ஸ்டேட் ஆஃப் சின். ஓகே, சின்னாலே ஃபாலன் ஸ்டேட் தான், பாவங்கள் கிடையாது. ஓகே, பாவங்கள்ன்றது ஆக்ட்ஸ்,
சின்னா ஃபாரன் ஸ்டேட். அப்ப விழுந்து போன நிலை, ஆதாமின் நிலை, அதுதான் சின். சரியா? he shall appear a second time apart from sin. அப்படின்னா இப்ப முதல்ல நம்ம பாவத்தோடு தான் வந்து நிற்கிறோம். பாவம்னா நீங்க பாவம் செஞ்சுட்டு வந்துட்டீங்க நான் சொல்ல வரல. ஆதாமின் விழுகை என்கிற பிரச்சனையோடு தான் நாம் பரிசுத்த ஸ்தலத்துக்கு முன்பாக வந்து நிற்கிறோம். ஓகே, அங்கதான் அப்படிதான் நிக்கிறோம். உங்க வியாதியோ, உங்க பலவீனமோ, உங்களுடைய குறைவோ, உங்க சண்டைகளோ, சச்சரவுகளோ, இது எல்லாமே பாவத்தில் வருகிறது. எது? ஃபாலன் ஸ்டேட்ல வருது. அதோடு தான் நம்ம வந்து நிற்கிறோம். பாவத்தோடு தான் வந்து நிற்கிறோம். ஓகே, பாவியாகவே வரேன்னு ஒரு பாட்டு இருக்குமா? அது பாவியாக இல்ல, பாவத்தோடு வர்றோம். அதாவது நாம் பாவிகள் இல்லை என்று பொய்யரா இருப்போம், சத்தியம் நமக்குள் இராதுன்னு சொல்ல, அதாவது நம்ம இடத்தில் பாவம் இல்லை என்று சொல்லுவோம். say we don't have sin. பாவம் செய்யவே இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. அதே போல நாம் அதாவது பாவத்தின் விளைவுகள் நம்ம இடத்தில் இல்லவே இல்லைன்னு சொல்லக்கூடாது. சொன்னா பொய்யர்னு அர்த்தம். அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வந்து இம்மார்டாலிட்டியில ஆப்ரேட் பண்ணிருக்கோம். இன் எவ்ரி சென்ஸ், ஃபைனான்சஸ்ல, ஹெல்த்ல, அதாவது ஜீசஸ் மாதிரி 100% டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டீங்கன்னா யூ கேன் சே ஐ டோன்ட் ஹேவ் சின். ஓகே, அது டில்னா யூ ஹேவ் சின். என்ன சின்னா இங்க பாவம் செய்யல, யூ ஹேவ் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் த ஃபால். அதுதான் வேதம் சொல்லுகிறது. ஓகே, சோ ஆனா இயேசு கிறிஸ்து எப்படி வெளிப்படுவார் அப்படின்னு சொல்லிருந்தா, இப்படி காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பு அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனம் ஆகிறோம். என்னன்னா he will appear a second time. ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் எப்போ எங்க அப்பியர் ஆனாரு? அவர் தான் வந்து ரத்தத்தை நம்ம கொடுக்குறாரு. கொடுத்து இங்க வந்து பலி கொடுக்குறவன் தான் ஆடை கொண்டு வருவான். இங்க கிடையாது. அவர் தான் ஆடே, அவர் தான் ஆடு, அவர் தான் ஆசாரியம். அதனால ஆடை கொடுக்கறதே அவர் தான். எங்க கொடுத்தாரு? காட்டுக்கு கொடுக்கப்படுகின்ற ராத்திரியிலே மாம்சத்தையும் அப்பத்தையும் திராட்சை எடுத்து கொடுத்தாரு. என்ன சொன்னாரு? இது வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகின்ற சரீரமா இருக்கிறது. அந்தபடியே திராட்சையும் எடுத்து நீங்கள் இது வாங்கி குடியுங்கள், இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய புது உடன்படிக்கையின் ரத்தமா இருக்கு. அது கொடுத்தாரு. நம்ம பாவத்தோடு வந்து உட்கார்ந்துருக்கோம். சோ இப்ப நம்முடைய பாவத்தை சுமந்து கொண்டு அவர் உள்ளே செல்லுகிறார். ஓகே, he carries all our burdens. See, நீங்க உட்கார்ந்து இயேசுவின் சரீரத்தை தியானிக்க அங்க ஒரு டிரான்சாக்ஷன் நடக்க ஆரம்பிக்குது. நம்முடைய பாவங்கள் அவர் மேல போகுது. நம்முடைய பாவம், நம்முடைய பலவீனம், நம்முடைய குறை, whatever is wrong starts to go on him. So he is the sacrifice where he bears that. ஒரு பலியாக அதை அவர் ஏற்றுக்கொள்கிறார். ஒரு ஆசாரியனாக அந்த இரத்தத்தை சுமந்து கொண்டு உள்ளே செல்கிறார். ரெண்டையும் அவரே செய்தார். அதான் நான் சொன்னேன், அவரே பலி, அவரே ஆசாரியன். சோ உள்ள போறாரு. உள்ள போய் பாவ நிவர்த்தி செய்கிறார். அப்படின்னா அந்த பிரச்சனையை சரி செய்கிறார். மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே இருந்து சரி செய்கிறார். அங்கே 1000-10,000 தேவதூதர்கள் உண்டு, பூர்ணராக்கப்பட்ட நீதிமான்களை ஆவிகள் உண்டு. அதுதான் புதிய எருசலேம். அங்க இருந்து அவர் கட்டளைகளை எடுக்கிறார், அவர் ஆர்டர் கொடுக்கிறார், எல்லாத்தையும் அவர் செய்யறாரு. செய்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு நல்ல செய்தியோடு வெளியே வருகிறார். அதுதான் இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனம் ஆவார் என்பதற்கு அர்த்தம். நான் என்ன சொல்றேன்? ஒன்னும் நடக்கலையா? டஃபா இருக்கா? அவர் கொடுத்த மாம்சத்தை பிடித்துக் கொள்ளுங்கள், அவர் கொடுத்த ரத்தத்தை பற்றி கொள்ளுங்கள், அதை தியானிச்சுட்டே இருங்க. Soon he will appear a second time apart from sin. Soon he will appear a second time with your answer, with your breakthrough, with your whatever is gone in your life. He will appear. நல்லா கேளுங்க, he will appear அப்படின்னா இயேசு உங்க வீட்டுக்கு வருவார் நான் சொல்லல. இயேசு கொடுக்கிற அந்த பதில் உங்கள் வீட்டுக்கு வந்துடும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. அவர் வர்றாருன்னா அவர் வர்றதை பத்தி மேட்டர் இல்ல, அவர் என்ன கொண்டு வர்றாருன்றதான் பலன் வருகிறது. The reward of your faith, which that blessing that you're looking for, that breakthrough that you're looking for, it is coming. But you stay with the body and the blood of Jesus. Don't go anywhere. அது அந்த ரத்தத்தோடும் சரீரத்தோடும் காத்து கொண்டே இருக்கிறார். இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். He shall appear a second time apart from sin. இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். ஓகே, சோ என்ன பிரச்சனையோட சந்திச்சிருந்தாலும் சரி, இல்லைங்க எனக்கு அவ்வளவு ஒன்றும் பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா, நான் என்ன சொல்றேன், சில புதிய வாக்குத்தத்தங்களுக்காக ஜெபிக்க ஆரம்பிங்கள். ரத்தத்தோடு, மாம்சத்தோடு, இயேசுவின் சரீரம், இயேசுவின் ரத்தத்தோடு புதிய காரியங்களுக்காக ஜெபிக்க ஆரம்பிங்கள். கர்த்தருடைய மகிமை வெளிப்பட ஆரம்பிக்கும், விடுதலைகள் வர ஆரம்பிக்கும். சரியா? ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஹalleluya, hallelujah, 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 hallelujah. Thank you Jesus, thank you Jesus. Hallelujah, hallelujah.
அமிழ்ந்தது பார்வோனின் சேனை, ஆழி அவர்களை மூடிக்கொள்ளவே. அமிழ்ந்தது பார்வோனின் சேனை, ஆழி அவர்களை மூடிக்கொள்ளவே. ஆழங்களில் அமிழ்ந்து போகவே, ஆச்சரியமே அவர் செயலே. ஆழங்களில் அமிழ்ந்து போகவே, ஆச்சரியமே அவர் செயலே. மகிமையாய் வெற்றி சிறந்த கர்த்தரை மகிழ்ந்து பாடுவேன், மகிழ்ந்து பாடுவேன். மகிமையாய் வெற்றி சிறந்த கர்த்தரை மகிழ்ந்து பாடுவேன், மகிழ்ந்து பாடுவேன். ஹalleluya, 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 ஹalleluya. மிரியாம் மோசேயும் அதனாலே பாடினார்கள், கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். ஹalleluya. குதிரையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எகிப்தின் ராணுவம் வந்து மிகுந்த வல்லமையுள்ள ராணுவம், ட்ரெயின்ட் ராணுவம். ஹalleluya. எப்படி, அதாவது சாதாரண ஜனங்கள் இல்ல, வீரர்களை வீழ்த்துவது எப்படி என்று அவங்க பயிற்சி பெற்றவங்க. ஹவு டு ஓவர் கம் அதர் ட்ரெயின்டு சோல்ஜர்ஸ்ன்றதுல ட்ரெயின் எடுத்தோம். அப்படிப்பட்டவன். வாட் சான்ஸ் தீஸ் சிம்பிள் ஸ்லேவ்ஸ் ஹேவ் அகைன்ஸ்ட் தீஸ் பீப்புள். அதாவது இந்த இவர்கள் அடிமைகள், இவர்களுக்கு வந்து இவங்களை மேற்கொள்றதுலாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது, ஈஸியா மேற்கொண்டுருவோம். இவங்க என்ன சான்ஸ் இருக்கு சர்வே ஆகிறதுக்கு? ஏன் சொல்றேன்னா, சில பிரச்சனைகள் வாழ்க்கையில் வந்திருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஏதோ ட்ரைனிங் எடுத்து வந்த மாதிரி இருக்குது உங்களை முடிச்சு கட்டுறதுக்குன்னே. தாவீது சொல்றான், என்னிலும் பலவான்களா இருந்த என் சத்துருக்களின் கைக்கு என்னை தப்புவித்தாருன்னு. அப்படிதான் சில பேர் இருக்காங்க, சில சூழ்நிலைகள் இருக்கு. இது பார்த்தா இன்னும் ரொம்ப ட்ரெயின்டா இருக்க மாதிரி இருக்கு. என்னடா அது, நம்மளை பத்தி எல்லாம் தெரிஞ்சு நோட் பண்ணி யாரோ பிளான் பண்ணி அனுப்புன மாதிரி இருக்குன்ற மாதிரி சில நேரம் தோணுது. இப்படி ஒரு லாக்கா, இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு சொல்லி. கர்த்தர் குதிரையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளுகிறவர். ஹalleluya. பெரிய குதிரை, அது பெரிய குதிரையா இருக்கலாம், யுத்தத்துக்கு ஆயத்தமாக்கப்பட்ட குதிரையா இருக்கலாம். சவுல் தாவீதை பார்த்து சொன்னான், நீ இளைஞன்பா, ஆனா அவன் சிறு வயது முதல் யுத்த வீரன். ஹalleluya, ஹalleluya. ஆனா தாவீது வேற ஒரு ஐடியா தான். அவன் என்ன இருந்தான்னா, சேனைகளின் கர்த்தர். ஹalleluya. யுத்தத்தில் வல்லவர். ஹalleluya, ஹalleluya. அவர் என்னோடு இருக்கிறார் என்பதை அவன் அறிந்திருந்தான். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நான் சொல்றேன், இயேசுவின் சரீரத்தை நீங்கள் தியானிக்க ஹalleluya. அது பிடிக்க ஹalleluya. அது உங்களுக்குள்ள இறங்க ஹalleluya. Thank you Lord, thank you Lord. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நீங்களும் மிரியாம் போல பாட ஆரம்பிப்பீங்க. ஹalleluya. கர்த்தர் என்பது அவர் நாமம். ஹalleluya. யுத்தத்தில் வல்லவர் அவரே. ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் என் பலன் என் கீதமுமானார். ஹalleluya, ஹalleluya. அவரே என் ரட்சிப்புமானார். ஹalleluya, ஹalleluya. இரண்டாம் தரம் ரட்சிப்பு அருள்படி பாவம் இல்லாமல் தரிசனம் ஆவார்னு சொல்லப்பட்டிருக்குது. அது என்ன ரட்சிப்பு? இப்படிப்பட்ட ரட்சிப்பு. இந்த சொல்லிட்டு இருக்கல, யாத்திரா 11ஆம் அதிகாரத்துல இந்த மோசே மிரியாம் பாடின எப்படிப்பட்ட ரட்சிப்பு பாடினார்கள், அப்படிப்பட்ட ரட்சிப்பு. ஹalleluya. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லா வறட்சிகளுக்கு எதிராக பேசுகிறேன். Hallelujah. I curse every dryness in the name of Jesus. I curse every dryness in the name of Jesus. I command overflow. By the blood and the body of the Lamb. Hallelujah. ஆட்டுக்குட்டியின் சரீரத்தினாலும் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் ஹalleluya ஜெயத்தை எடுத்துக் கொள்கிறேன். ரெபா தார ஹொன்ட ரெண்ட ரீட ரம்ப கனரவ ரெயொண்டரவ ரெண்ட ரீட ரபர கண்டரவ யாதரே ஹங்கோரவ. Hallelujah, hallelujah. Rantaro, I command the east wind of God to blow. Hallelujah, hallelujah, hallelujah. East wind of God. Hallelujah. தேவனுடைய கீழ்காற்று. Hallelujah. அடிக்கும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். Hallelujah, hallelujah. Every locust. Hallelujah, hallelujah. வெட்டுக்கிளிகள், பச்சை புழுக்கள், பச்சை கிளிகள். Hallelujah. hallelujah. அறுவடையின் பலனை பட்சித்து போடுகிறவைகள். Hallelujah. இயேசுவின் நாமத்தில் அந்த கீழ்காற்றினாலே Hallelujah கடலிலே தள்ளப்படுவதாக. Hallelujah. Thank you Lord, thank you Lord. Hallelujah. Rabba tara honta reda rambro contoro. Hallelujah, hallelujah. Rambroka dara honta reda ram by faith. Hallelujah. You are going to enter into a season of prosperity you've never seen before. Hallelujah. Unprecedented prosperity.
Unprecedented prosperity. Unprecedented prosperity. இப்படி பார்த்ததே இல்லை அப்படி சொல்லுவீங்க. இது நான் பார்த்தது இல்லை இதுக்கு முன்பாக. Hallelujah. I speak death to every worm, locust that have been hitting, hallelujah, the crops. Hallelujah. Hallelujah. அறுவடைகளை கெடுத்து போடுகிற எல்லா, hallelujah, the spirit of locust, hallelujah, the spirit of the canker worm, the palmer worm, hallelujah, எல்லா விதமான வெட்டுக்கிளிகள் ஆவி இதெல்லாம் இயேசுவின் நாமத்திலே சபிக்கிறேன். I command the devourer to take his hands off in the name of Jesus. Hallelujah. 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 Rabatara hontori bantara handore pretoro. Thank you, Father. Thank you, Father. Thank you, Lord. Thank you, Lord. ஜெயத்துக்காக ஸ்தோத்திரம், விடுதலைக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த நாட்களில் நாங்க தியானித்தது போல இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாகும்படி உம்மை சந்திக்கிற உதவி செய்ய போறபடியா நன்றி செலுத்துகிறோம். Lord, thank you, Lord, for the visitations we are going to have. Divine visitations in the name of Jesus. இயேசு கிறிஸ்து நாமத்தில் தெய்வீக சந்திப்புகள் உண்டாகும்படியா நான் ஜெபிக்கிறேன். சாட்சிகள் எழும்பட்டும், விடுதலைகள் உண்டாகட்டும். Thank you, Lord. 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 Hallelujah. சரீரத்தின் ரத்தத்தையும் ஒரு கூட நாங்கள் இன்னும் இறுக பற்றிக் கொள்கிறோம். சிலுவை இறுக பற்றிக் கொள்கிறோம். மரணத்தால் எங்களுக்கு உண்டான ஜெயத்துக்காக ஸ்தோத்திரம். நீதிமானாக்கப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வாதங்களுக்கு சுதந்திரவாளி ஆக்கப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். இப்பொழுது சரீரத்தையும் ரத்தத்தையும் பயன்படுத்தி அதை என்ஃபோர்ஸ் பண்ணுகிறோம். We enforce the blessings. We enforce the blessings by the body and by the blood. இயேசுவின் சரீரத்தினாலும் ரத்தத்தினாலும் அன்று ஆசீர்வாதங்களை என்ஃபோர்ஸ் பண்றோம். அதை நாங்கள் பலவந்தம் பண்ணி எடுத்துக் கொள்கிறோம். இயேசுவின் நாமத்திலே விடுதலையை பலவந்தம் பண்ணி இயேசுவின் நாமத்திலே எடுத்துக் கொள்கிறோம். தேங்க்யூ லார்ட். ஜெயம் உண்டாகிறதுக்காக ஸ்தோத்திரம். சாட்சிகள் எழும்புகிறதுக்காக ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். சிலுவையில் தொங்கிய உம்மை நோக்கி பார்த்து வெட்கப்பட்டவர்கள் இல்லை, தோற்று போனவர்களும் இல்லை. நாங்களும் ஜெயிக்கிறவர்கள் ஜெயம் கொள்வர்களாகவே இருப்போம் என்று அறிக்கை செய்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென்.